வாய்க்காலில் ஆர்ப்பரித்து சென்ற கொள்ளிடம் தண்ணீர். ஆழம் தெரியாமல் குதித்து விளையாண்ட இளைஞர்கள். ஐயோ, ராம்குமார அடிச்சுக்கிட்டு போகுது என திடீரென இளைஞர்கள் கதறிய பரிதாபம். கையை தூக்கி காப்பாற்ற கூறிக்கொண்டே இழுத்து செல்லப்பட்ட இளைஞர் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். நீர் சேமிப்பு விழிப்புணர்வு. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்காக சேர்த்து வச்சது என் காடெல்லாம் வறண்டு போச்சு. ஒரு நாளும் தண்ணீர் கூட குடிக்கிறதுனால என் ஊர் மக்கள் எல்லாம் செத்து போறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? நன்றி. மீட்பு படையோடு சேர்ந்து ஊரே தேடிய நிலையில் வெகு தூரம் அடித்து செல்லப்பட்ட உடல். மன்னச்சநல்லூர் அடுத்துள்ள துடையூர் கிராமத்தில் உள்ள காவேரி கொள்ளிடம் ஆற்றில் இருந்து வரும் தண்ணீர் ஐயன் வாய்க்கால் என மூன்றாக பிரியும் பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடி வருகிறது. தண்ணீர் தற்போது அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் பொதுமக்கள் அப்பகுதியில் குளிக்க வேண்டாம் என எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் அதனை பொருட்படுத்தாத சில இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் தண்ணீரை கண்ட ஆனந்தத்தில் மரக்கிளை, பாலம் மற்றும் தடுப்பு சுவர்களில் ஏறி வாய்க்காலில் குதித்து விளையாண்டு வருகிறார்கள். இந்நிலையில் மதிய வேளையில் துடையூர் பகுதியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் 5 பேர் துடையூர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள ஐயன் வாய்க்காலில் குளிக்க சென்றனர். அங்குள்ள பாலத்தில் இருந்து ஆற்றில் குளித்து கொண்டிருந்த போது அவர்களோடு வந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரது மகன் திடீரென தண்ணீரின் அதிவேகத்தில் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் காப்பாற்றுங்கள் என குரல் எழுப்ப ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் வாய்க்காலில் இறங்கி தேடிய போது ராம்குமார் கிடைக்கவில்லை. தகவல் வாத்தலை காவல் நிலையம் மற்றும் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு நிலையத்திற்கு செல்கிறது. விரைந்து வந்த மீட்பு படையினர் வாய்க்காலில் இறங்கி தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிராம மக்கள் உதவியுடன் அருகாமை கிராமமான திருவாசி அருகே ராம்குமாரின் உடல் இறந்த நிலையில் மீட்கப்படுகிறது. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வாத்தலை காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.